தஞ்சை சிபிஎஸ்இ பள்ளி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அக்டோபர் மாதம் தேர்வு எழுத வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என தஞ்சை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சை பட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி சிபிஎஸ்இக்காக அங்கீகாரத்தை வாங்காததால் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தற்போது வரை ஹால் டிக்கெட் கிடைக்காத அவலம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அக்டோபர் மாதத்தில் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் பள்ளி நிர்வாகம் குறித்து பெற்றோர்கள் அளித்த புகாரின் பெயரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இல்லை, ஆக்சுவலி பட்டுக்கோட்டையில் ஒரு தனியார் ஸ்கூலில் 19 குழந்தைகள் 10வது படிக்கிறதாக இருந்திருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக தான் அவங்களுக்கு இந்த வாரம் தெரிய வந்திருக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து அஃபிலியேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ஸ்கூல் தரப்பில் வர அக்டோபர் என்ஐஓஎஸ் திட்டத்தில் நீங்கள் அந்த சிலபஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த விஷயமே அவங்களுக்கு நேற்று தான் தெரிய வந்திருக்கு. அவங்க இதை எதிர்பார்க்கல. அவங்க ரெகுலராக வர சனிக்கிழமை ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிக்கும்னு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட அவங்க வந்திருந்தாங்க, நிர்வாகத்துக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க, கூப்பிட்டு பேசணும். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, வி கேவ் தெம் அன் ஆப்ஷன். அரசு நம்மளோட சமச்சீர் கல்வி மூலமாக நடத்தக்கூடிய நம்மளோட ரெகுலர் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் இந்த குழந்தைகள் வந்து எழுதணுன்னா அந்த 19 குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு இல்லை ஆக்சுவலி